கணவனை சேர்த்து வைக்க கோரி விடிய விடிய கணவன் வீட்டின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்ணை சமாதானம் செய்து போலீசார் அழைத்துச் சென்றனர். சேலம் அரியா கவுண்டம்பட்டியைச் சேர்ந்தவர் மனோஜ் பிரதாப் தனியார் கார் ஷோரூமில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். அதே நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த பொன்னரசி என்ற பட்டியலின பெண்ணை காதலித்து வந்த இவர் பெற்றோர் எதிர்ப்பையும் மீறி வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்துள்ளார். பொன்னரசியுடன் 3 மாதங்கள் மட்டுமே சேர்ந்து வாழ்ந்த நிலையில் சாதியை காரணம் காட்டி பிரிந்து வருமாறு பெற்றோர் கூறியதன் அடிப்படையில் மனைவியை விட்டு மனோஜ் பிரிந்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் அறிந்த பொன்னரசி கணவனுடன் சேர்த்து வைக்குமாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் மனோஜ் வீட்டின் முன் அமர்ந்து விடிய விடிய தர்ணா போராட்டத்தில் பொன்னரசி ஈடுபட்டார். பொன்னரசி வரும் தகவல் அறிந்த மனோஜ் குடும்பத்தினர் வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவானதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்து பொன்னரசியை சமாதானம் செய்து அழைத்துச் சென்றனர். சாதியை காரணம் காட்டி கணவனை தன்னிடமிருந்து பிரித்துவிட்டதாக பொன்னரசி பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. 1 year லவ் பண்ணோம். வேற கேஸ்ட் தான். கேஸ்ட் தெரிஞ்சுதான் அவர் பிரச்சனை வராது, பாத்துக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு கூட்டிட்டு போய் மேரேஜ் பண்ணி அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, முடியாம இருக்காங்க, நான் போய் பாத்துட்டு வரேன்னாரு. சரி போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க, யார் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு கேட்டதுக்கு என்னோட ஃப்ரெண்டு தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வந்துருவேன், விடியகாலம் வந்து நான் பஸ் ஏற்றி ஃபோன் பண்றேன்னாரு. அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை. விடிய காலத்துல இருந்து நான் மதியம் 2 மணி வரைக்கும் ஃபோன் பண்றேன். பிப்ரவரி 2ஆம் தேதி மதியம் 2 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபோன் ரிங் ஆகுது, ஆனால் எடுக்கல. 2ஆம் தேதியில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் ஃபோன் சுவிச் ஆஃப். இப்போ கூட அவன் வருவான் அப்படின்னு நம்பிக்கையில தான் இருந்தேன். அவங்க அப்பா ஜாதி, அவங்க அப்பா, அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப இதா பேசினாங்க, வாயில சொல்ல முடியல. அவர் கூட சேர்ந்து நான் வாழணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.